என் பெயர் விக்ரம். எனக்கு வயது 27. வேலை விஷயமாக நான் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்ல வேண்டியிருந்தது. பேருந்தில் ஸ்லீப்பர் வசதி கொண்ட சீட் புக் செய்தேன். ஒற்றை இருக்கை கிடைக்காததால் இரட்டை இருக்கை புக் செய்தேன். மாலை 5 மணி மதுரையிலிருந்து பேருந்து கிளம்பியது. என் சீட்டில் நான் ஒருவன்தான் இருந்தேன். அதுவரை யாரும் வரவில்லை. இரவு சுமார் 8 மணி இருக்கும். பேருந்து திருநெல்வேலியில் ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அப்போதுதான் அந்த பெண் பேருந்துக்குள் ஏறினாள். அவளுக்கு சுமார் 29 முதல் 30 வயது இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு 24 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் போல அத்தனை அழகாக இருந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் பேருந்தில் இருந்தவர்களின் கண்கள் எல்லாம் அவள் பக்கமே திரும்பியது. அவள் தனியாகத்தான் வந்திருந்தாள். மெதுவாக நடந்து வந்தவள் என் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றாள். சீட் நம்பரை சரிபார்த்துவிட்டு அங்கேயே நின்றாள். எனக்கு உள்ளுக்குள் ஒரே குஷி. இவ்வளவு தூர பயணத்தில் ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்து செல்வது என்றால் யாருக்குதான் பிடிக்காது? இது என்னோடு சீர்தான். கொஞ்சம் என் பேக்கை மேலே வைக்கிறீங்களா என்று மென்மையான குரலில் கேட்டார். நிச்சயமா கொடுங்க என்று சொல்லி பேக்கை மேலே ஏற்றி வைத்தேன். அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள். உடனே தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தாள். ஹலோ, நான் பஸ் ஏறிட்டேன். இப்பதான் கிளம்புது என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். சிறிது நேரம் எங்கள் இருவருக்குமிடையே பேச்சிலே. இருவரும் அவரவர் போனை பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென அவள் என்னிடம் உங்ககிட்ட மொபைல் சார்ஜர் இருக்கா? நான் அவசரத்தில் வீட்டிலேயே மறந்து வச்சிட்டேன் என கேட்டார். நான் என் சார்ஜரை எடுத்து நீட்டினேன். அவள் போனை சார்ஜில் போட்டால் மெதுவாக பேச்சு கொடுக்கத் துடைந்த நான், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டேன். நான் கன்னியாகுமரி போறேன். நீங்க? நானும் கன்னியாகுமரிதான், வேலை விஷயமா போறேன் என்றேன். பிறகு பேச்சை வளர்க்கும் விதமாக, நீங்கள் கன்னியாகுமரிதானா? அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிற இடமெல்லாம் நல்லா தெரியுமே என்று கேட்டேன். சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு கிராமம். ஆனா படிச்சது எல்லாமே அங்கதான், அதனால ஓரளவுக்கு தெரியும் என்றாள். சரி, என் பேர் விக்ரம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன். என் பேரு நிலா என்றால். ரொம்ப அழகான பேரு என்றேன். அவள் பூநகைத்தாள். நீங்க என்ன வேலை செய்றீங்க விக்ரம் என கேட்டாள். நான் சாப்ட்வேர் இன்ஜினியராயிருக்கேன். நீங்க? நான் ஹவுஸ்வைப். அப்புறம் ஒரு பியூட்டி பார்லரும் ரன் பண்றேன் என்றாள். அவளை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. குறும்பத்தனமாக நான் கேட்டேன், உங்க வயசு என்னன்னு தெரிஞ்கலாமா? அவள் சிரித்துக்கொண்டு, பெண்களோட வயசை கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்றாள். தெரியும். ஆனா உங்களை பார்த்தா ஒரு கல்லூரி பெண் மாதிரி இருக்கீங்க. அதான் கேட்டேன் என்றேன். ஐயோ இல்லப்பா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு 30 வயசு ஆகுது. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப இளமையா தெரியறீங்க என்றால். நிலா, உங்களுக்கு 30 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 25 வயசு பொண்ணு மாதிரிதான் இருக்கீங்க என்றேன். உடனே அவள் விளையாட்டாகே, சரி சரி, இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பண்ணி இருக்கீங்க என கேட்டார். நிஜமா சொல்றேன். இப்பத்தான் முதலா இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறேன். அதான் என் மனசுல பட்டதை சொன்னேன் என்றேன். போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்று சிரித்தாள். பேசிக்கொண்டே இருக்கையில் இரவு 10 மணி அளவில் பேருந்து ஒரு ஹோட்டலில் நின்றது. நாங்கள் இருவரும் ஒன்றாக சென்று உணவு சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்குள் நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன். இங்கேயே இருங்க என்றால். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்களா என்று கிண்டலாக கேட்டேன். அவருக்கு கவலையா இருக்கும்ல, அதான் என்று கிளம்பினேன். ஏன் நிலா, இங்கேயே பேசுங்களேன், என்கிட்ட என்ன தயக்கம் என்றேன். அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை என்று சொல்லிவிட்டு என் முன்னாலேயே பேசினாள். ஹலோ, சாப்பிட்டாச்சு பாஸ், இப்பதான் ஹோட்டல்ல நிக்குது. நீங்க சாப்பிட்டீங்களா என நலம் விசாரித்துவிட்டு போனை வைத்தாள். மீண்டும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தோம். இப்போது நிலா என்னிடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என கேட்டார். இல்லைங்க, நான் இன்னும் சின்ன பையன் என்று சிரித்தேன். வேலைக்கு போறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. 27 வயசு ஆகியும் இன்னும் சின்ன பையனா? கல்யாண பேச்சை எடுத்தா
நான் சின்ன பையன்தான் என்றேன். சரி, அப்போ கண்டிப்பா கேர்ள்ஃப்ரெண்ட் இருப்பாங்களே பார்க்க. ஹேஞ்சமா வேற இருக்கீங்க என்றால் இருந்தாங்க, ஆனா பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நான் சிங்கிள்தான். உங்களை போல ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் என்றேன். மெதுவாக என்னை மாதிரினா அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன என்றே அவள் கண்களை சுருக்கி கேட்டார். பிடிச்சிருக்கான்னு கேட்கிறதை விட உங்க அழகு என்னை கவர்ந்திருச்சுன்னு சொல்லலாம் என்றேன். போதும், நான் அவ்வளவு ஒன்னும் அழகில்லை என்று அவள் வெட்கப்பட்டார். இப்படியாக எங்களுடைய பேச்சு நீண்டு கொண்டே போனது. அதற்குள் நள்ளிரவு நெருங்கியிருந்தது. நேரம் செல்ல செல்ல குளிரும் அதிகமாகத் தொடங்கியது. நிலா தன் பையிலிருந்து ஒரு மெல்லிய போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டு தூங்கத் தொடங்கினாள். நான் தூக்கம் வராமல் மொபைல் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏசி குளிர் என் எலும்பு வரை ஊடுருவியது. குளிர் தாங்க முடியாமல் என் உடல் நடுங்கியது. பற்கள் கிட்டும் சத்தம் கேட்டு நிலா கண் விழித்தால், என்ன ஆச்சு விக்ரம், ஏன் இப்படி நடுங்குறிங்க? போர்வை ஏதாச்சும் எடுத்து போர்த்திக்கோங்க என்றால், அக்கரையுடன் இல்ல விக்ரம், நான் அவசரத்தில போர்வை எதுவும் எடுத்துட்டு வரலை என்றேன் நடுக்கமான குரலில். இப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆகிடும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த போர்வைக்குள்ளேயே வந்துடுங்க. இது 2 பேர் போத்துற அளவுக்கு பெரியதுதான் என்றே தயக்கத்துடன் அழைத்தாள். நான் முதலில் மறுத்தேன். ஆனால் குளிரின் உக்கிரம் என்னே அவள் பக்கம் இழுத்தது. மெதுவாக அவளது போர்வைக்குள் தஞ்சம் புகுந்தேன். அவளது உடல் சூடு அந்த போர்வைக்குள் பரவியது. ஒரு கதகதப்பை தந்தது. நிலா உறங்கிவிட்டாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கத்தின் மயக்கத்தில் அவள் மெல்ல நகர்ந்து என் அருகில் வந்து படுத்தாள். அவளது நறுமணம் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. சிறிது நேரத்தில் அவள் கண்விழித்து பார்த்தாள். நான் தூங்குவது போல நடித்தேன். என்ன விக்ரம், தூக்கம் வரலையா என்று மெல்ல கேட்டாள். நேரம் நள்ளிர இரவு 1 மணி ஆகியிருந்தது. ஆமாம், சுத்தமா தூக்கம் வரலை என்றேன். இன்னும் முழு இரவும் பாக்கியிருக்கு. கன்னியாகுமரி போகே காலையில 11 மணி ஆகிடும். அதுவரைக்கும் என்ன பண்றது? என் டவள் உங்க போல ஏதாவது நல்ல படம் இருந்தா போடுங்க, பார்த்துட்டு தூங்கலாம் என்றாள். நான் வேண்டுமென்றே ஒரு ஹாலிவுட் காதல் திரைப்படத்தை போட்டேன். போர்வைக்குள் நெருக்கமாக அமர்ந்த அந்த படத்தை பார்க்கத் தொடங்கினோம். படத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் வரும்போது அவரது கவனம் அதில் முழுமையாக மதிந்திருந்தது. அந்த நேரத்தில் அவரது சேலை தலைப்பு விலகியதே அவள் கவனிக்கவில்லை. படத்தின் போக்கும் நிலாவின் நெருக்கமும் என் உணர்ச்சிகளைத் தூண்டின. அவள் என் பக்கம் திரும்பினாள். நான் அவளையே பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து சட்டனர் தன் சேலையை சரி செய்தாள். என்ன விக்ரம், படத்தை பார்க்காமல் என்னை இப்படி பார்க்கிறீங்க என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள். படத்தை விட அழகான ஒன்றே நான் பக்கத்திலேயே பார்க்கிறேன் என்றேன் துணிச்சலாக. நீங்க இன்னும் சின்ன பையன் விக்ரம், இங்க அங்கெல்லாம் பார்க்கக் கூடாது என்று கிண்டலாக சொன்னான். நான் சின்னவனா இல்ல பெரியவனான்னு பழகி பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை மெதுவாக பிடித்தேன். அவள் கையை எடுக்கவில்லை. படத்தில் வந்த அந்த நெருக்கமான காட்சிகள் அவளையும் ஏதோ செய்திருக்க வேண்டும். அவளது கண்களில் ஒரு மயக்கம் தெரிந்தது. நான் அவளது கையை வெண்மையாக அழுத்தத் தொடங்கினேன். யாராவது பார்க்க போறாங்க விக்ரம், கையை விடுங்க என்றாள். ஆனால் அவரது குரலில் தடுப்பு இல்லை, ஒருவிதமான அழைப்பு இருந்தது. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க என்று கூறிவிட்டு அவளது கை விரல்களை கோர்த்து கொண்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன் என்றேன். ஓஹோ, அப்படியா? உங்களால என்ன செய்ய முடியும்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் என்று சவால் விடுவது போல அவன் கண் சிமிட்டினால். அதற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த போர்வைக்குள் அவளது இதழ்களைத் தேடினேன். அன்று இரவு முழுவதும் அந்த பேருந்து பயணம் ஒரு மாயாஜால உலகமாக மாறியது. சுமார் 4 மணி நேரம் நாங்கள் உலகத்தையே மறந்து அந்த இன்பத்தை திளைத்தோம். அதிகாலை 6 மணி அளவில் பேருந்தின் ஆட்கள் நடமாட்டம் தெரியத் தொடங்கியதும் நாங்கள் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டோம். நிலாவின் முகத்தில் ஒரு திருப்தியும் தேஜஸும் தெரிந்தது. விக்ரம், இன்னைக்கு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. எனக்கு இன்னும் உங்களோட நேரம் செலவிடணும் போல இருக்கு என்றால் ரகசியமாக. கன்னியாகுமரி போனதும் நாமா இதை தொடரலாம் நிலா. நான் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் போக் செஞ்சிருக்கேன் என்றேன். காலை 11 மணிக்கு கன்னியாகுமரி சென்று அடைந்தோம்.
அவள் தன் வீட்டைப் பற்றி யோசிக்காமல் அந்த நாள் முழுவதும் என்னுடன் ஹோட்டலில் கழித்தால் ஒரு பகல் மற்றும் ஒரு முழு இரவோ நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த உலகத்தில் இருந்தோம். மறுநாள் காலை அவள் தன் வீட்டுக்கு கிளம்பினாள். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த பேருந்து பயணமும் நிலாவின் நினைவுகளும் என்றும் என் மனதில் பசுமையாக இருக்கும். நிலா விடைபெட் டூ சென்று பிறகு கன்னியாகுமரியில் அந்த ஹோட்டல் அறை எனக்கு வெறிச்சோடி போனது போல் இருந்தது. அவளது சிரிப்பும் அந்த பயணத்தின் நினைவுகளும் என் மனதை விட்டு நீங்கவில்லை. அவளது போன் நம்பர் என்னிடம் இருந்தது. ஆனால் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நானே என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். சுமார் 2 மாதங்கள் கடந்தன. நான் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஒரு நாள் மாலை கன்னியாகுமரியின் புகழ்பெற்ற ஒரு மாலில் நான் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு பழக்கப்பட்ட முகம் தெரிந்தது. அது நிலா. ஆனால் அவள் தனியாக இல்லை. அவளுடன் ஒரு முதியவர் மற்றும் சுமார் 5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் இருந்தான். அவளை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. அவளிடம் சென்று பேசலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி அருகில் சென்றேன். அவள் என்னை பார்த்துவிட்டால் ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன. அதில் ஒருவிதமான பயமும் தயக்கமும் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அதை மறைத்துக்கொண்டு இயல்பாக சிரித்தாள். விக்ரம், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் நலமாயிருக்கேன் நிலா, நீங்க என்று இழுத்தேன். அவள் தன் பக்கத்தில் இருந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினாள். இது என் பையன் கவின், இது என் மாமனார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. பேருந்தில் அவள் என்னிடம் சொன்னபோது அவளுக்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லவே இல்லை. நான்தான் ஒரு ஹவுஸ்வைப் என்று மட்டுமே சொன்னாள். அந்த சிறுவன் அவளை அம்மா என்று அழைத்தபோதுதான் அவள் என்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்திருப்பது புரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் தன் மாமனாரையும் பையனையும் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் தனியாக பேச வந்தாள். சாரி விக்ரம், அன்னைக்கு பஸ்ல நான் உங்ககிட்ட என் பையனை பத்தி சொல்லல. என் வாழ்க்கையில் இருக்கிற சில கவலைகளை மறக்கத்தான் நான் அந்த பயணத்தை ஒரு விடுமுறை மாதிரி நினைத்து அனுபவித்தேன் என்றால் மெல்லிய குரலில். உங்க கணவர் என்று கேட்டேன். அவள் கண்கள் கலங்கின. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டாரப்பா. நான் என் மாமனார் மாமியார் கூடத்தான் இருக்கிறேன். அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணா என் மனசுக்குள்ள இருந்த தனிமையும் இயக்கமும்தான் அன்னைக்கு உங்களை நோக்கி என்னை இழுத்தது. அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவள் ஒரு சுமங்கலி போலத்தான் அன்று வேடமிட்டு இருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு தனிமை போராளே. அந்த பேருந்து பயணம் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது. நிலா, நான் உங்களை தப்பா நினைக்கல. ஆனா ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அன்னைக்கு நாம அவ்வளவோ இயல்பா பழகி இருக்க மாட்டோம். விக்ரம், அந்த ஒரு நாள் நான் பழைய நிலாவா வாழ நினைச்சேன். அந்த நினைவுகள் மட்டும் போதும். நாம இதோட பிரிஞ்சிடுவதுதான் எல்லோருக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவள் தன் பையனை தூக்கிக் கொண்டு கூட்டத்தில் மறைந்தாள். நான் அங்கேயே சிலையாக நின்றேன். சில பயணங்கள் முடிவடைவதே இல்லை. அவை ரகசியங்களாகவும் நினைவுகளாகவும் நம் மனதில் ஏதோ ஒரு மூலையில் தங்கிவிடுகின்றன. மானில் நிலாவை சந்தித்த அந்த நிமிடம் முதல் என் தூக்கம் தொலைன் தூப்போனது. அவள் சொன்ன அந்த உண்மை, அவள் ஒரு விதவை என்பதும் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதும் என் மனதை ஏனோ பாரமாக்கியது. அவள் மேல் எனக்கு இருந்த அந்த ஈர்ப்போ இப்போது ஒருவிதமான மரியாதையாகவும் பரிதாபமாகவும் மாறியிருந்தது. அவள் இதோடு முடித்துக் கொள்வோம் என்று சொன்னாலும் என் கை தானாகவே மொபைலில் அவள் என்னை தேடியது. பலமுறை டயல் செய்யப்போய் பின்வாங்கினேன். 4வது நாள் இரவு எதிர்பாராத விதமாக என் போன் ஒலித்தது. திரையில் நிலா என்று பெயர் மின்னியது. படபடப்புடன் போனை எடுத்தேன். ஹலோ நிலா. அப்பால் அமைதி நிலவியது. லேசான விசம்பல் சத்தம் மட்டும் கேட்டது. விக்ரம், என்னால முடியல. உங்களை சந்திச்சதில இருந்து மனசு ரொம்ப பாரமா இருக்கு என்று அழுதுவிட்டாள். நிலா, அமைதியா இருங்க. என்ன ஆட்சி, ஏன் அழறீங்க என்று பதறினேன். அன்னைக்கு மாலை உங்களை அப்படி கடினமா பேசி அனுப்பிட்டேன். ஆனா நிஜம் என்னன்னா என் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை என்னால மறக்க முடியல. இங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு இயந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். மருமகளா, அம்மாவா
என் கடமைகளை சரியா செய்கிறேன். ஆனா நிலாவா, நான் செத்துட்டேன் விக்ரம் என்றால் தேம்பலுடன் அவள் சொல்லுவதைக் கேட்க எனக்கு சங்கடமாக இருந்தது. நிலான், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். என் பையனை மாமனார் வீட்டில விட்டுட்டு பார்லர் விஷயமா ஒரு நாள் மட்டும் மைசூர் போகணும். உங்களால வர முடியுமா? நம்ம உறவுக்காக இல்லனாலும் எனக்காக ஒரு நண்பனா வர முடியுமா என கேட்டார். அடுத்த நாள் காலை நான் மைசூர் செல்லும் சாலையில் காத்திருந்தேன். நிலா அவளது காரில் வந்தாள். அன்று அவரிடம் வந்த பேருந்து பயணத்தில் பார்த்த அதே துள்ளல் இல்லை. மாறாக ஒரு முதிர்ச்சியும் சோகமும் கலந்திருந்தது. மைசூர் செல்லும் வழியில் ஒரு அமைதியான காபி ஷாப்பில் அமர்ந்தோம். விக்ரம், நீங்க நினைக்கலாம் நான் ஒரு தப்பானவன்னு, ஆனா ஒரு பெண்ணோட தனிமை எவ்வளவு கொடியதுன்னு அனுபவிச்சவங்களுக்குதான் தெரியும். அன்னைக்கு பஸ்ல உங்களை சந்திச்சது ஏதோ ஒரு தற்செயல்னு நான் நினைக்கல என்று என் கைகளை பற்றிக் கொண்டா நிலா. உங்களை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனும்தான் நான் விரும்புறேன் என்றேன். அவள் என் கண்களை ஊடுருவி பார்த்தாள். அந்த வாழ்க்கை உங்களோடு இருந்தா நான் திடுக்கிட்டு போனேன். 27 வயசான எனக்கு 30 வயதான ஒரு குழந்தையுடைய தாய் விடுத்த அந்த வேண்டுகோள் என்னை நிலை குலைய வைத்தது. என் குடும்பம், சமூகம், என் எதிர்காலம் என 1000 கேள்விகள் என் முன் நின்றன. யோசிச்சு சொல்லுங்க விக்ரம். எனக்கு அவசரமில்லே, ஆனால் இன்னைக்கு இந்த மைசூர் பயணம் நமக்கானது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தார். அன்று மைசூரின் அழகிய சூழலில் நாங்கள் நேரத்தை செலவிட்டாலும் என் மனதில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து அவரது கரங்களைப் பற்றிக் கொள்வதா, அல்லது இதுவும் ஒரு தற்காலிக ஆறுதல் என்று விலகி செல்வதா? இரவு மைசூரில் தங்குவதற்காக ஒரு காட்டேஜுக்கு சென்றோம். அங்கே நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராவது போல இருந்தது. காட்டேஜின் பால்கனியில் மைசூர் குளிரில் இருவரும் நின்றிருந்தோம். நிலா என் தோள் மேல் தலை சாய்த்து தூரத்தில் தெரிந்த சாமுண்டி மலையின் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம், நீங்க இன்னும் அமைதியாவே இருக்கீங்க. என் கேள்வி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதா என்று மெல்ல கேட்டார். நான் அவளது கைகளை இறுக பற்றினேன். இல்ல நிலா, கஷ்டமில்லே. ஆனா ஒரு பெரிய பொறுப்பு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லே. ஆனா நம்ம 2 பேரோட வயசு வித்தியாசம். உங்க குடும்பம், உங்க பையன் கவின், இதையெல்லாம் தாண்டி உலகம் நம்மை நிம்மதியா வாழ விடுமாங்கிறதுதான் என் யோசனை. நிலா நிமிர்ந்து என் கண்களை பார்த்தால், உலகத்துக்காக வாழ்ந்து நான் எதையும் சாதிக்கல விக்ரம். இத்தனை வருஷம் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். என் பையன் கவினுக்கு ஒரு நல்ல அப்பாவா, எனக்கு ஒரு துணையா உங்களை என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் போதும். அன்று இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம். அதே வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமல்ல, 2 மனங்களுக்கு இடையேயான ஆழமான புரிதலாக மாறியது. அவளது முதிர்ச்சியும் என் மீதான நம்பிக்கையும் என்னை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வைத்தது. நிலா, நான் தயாரானால் எனக்கு ஒரு நிபந்தனை. நாம ஒழுகியு மறைந்து வாழ வேண்டாம். உங்க மாமனார்கிட்ட நான் முறைப்படி வந்து பெண் கேட்கிறேன். அவர் சம்மதத்தோடு உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றேன் உறுதியாக. என் பேச்சைக் கேட்டு நிலா கண் கலங்கினாள். என்னை அணைத்துக் கொண்டவள், இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன பெருமை வேணும்? நீங்க வயசுல சின்னவராயிருக்கலாம் விக்ரம், ஆனா மனா செலவுல ரொம்ப பெரியவர் என்றால். அடுத்த வாரம் நான் நிலாவின் வீட்டுக்கு சென்றேன். அவளது மாமனாரிடம் என் காதலையும் நிலாவை பார்த்து கொள்ளும் ஏன் விருப்பத்தையும் சொன்னபோது அந்த வீடு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியே போல பேசினார். என் பையன் போனதில் இருந்து இந்த வீடு இருட்டாதான் இருக்கு. தம்பி, நிலா ஒரு மருமகளா? இல்லை, என் பொன்னா இங்க இருக்கா. அவளோட தனிமை எனக்கும் தெரியும். அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி எங்கள் கைகளை சேர்த்து வைத்தார். சில மாதங்களுக்குப் பிறகு மிக எளிமையான முறையில் எங்கள் திருமணம் நடந்தது. அந்த பேருந்து பயணத்தில் ஒரு அந்நிய பெண்ணாக அறிமுகமான நிலா இன்று என் வாழ்வியல் சரி பாதியாக, என் குழந்தைக்கு தாயாக, என் வீட்டில் மகாலட்சுமியாக இருக்கிறாள். பயணங்கள் எப்போதும் முடிவதில்லை. சில பயணங்கள் நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றன.
மதுரை கன்னியாகுமரி அந்த பேரிந்த மத பயணம் என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிவிட்டது. திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடிவிட்டன. நிலாவும் நானும் கன்னியாகுமரியில் ஒரு புதிய வீட்டில் எங்கள் வாழ்க்கையே தொடங்கினோம். கவின் இப்போது என்னே அப்பா என்று அழைக்கத் கியிருந்தான். அந்த சின்னஞ்சின் சிறு வாயால் அவன் என்னே அப்பா என்று அழைக்கும்போது என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிகழ்ச்சி உண்டாகும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் பூப்பாதையாக இருப்பது லல. சமூகமும் சில உறவினர்களும் அவ்வப்போது முணுமுணுக்கத் தொடங்கினர். 27 வயசு பையன் ஒரு குழந்தையுடைய பெண்ணை கட்டிக்கிட்டானே, இவனுக்கு என்ன தலை எழுத்தா என்ற பேச்சுக்கள் என் காதுகளையும் எட்டின. நிலா இதைக் கேட்டு பல இரவுகள் அழுது கொண்டிருந்தாள். விக்ரம், என் மேல இருக்கிற காதலால நீங்க இவ்வளவு பலியையும் சுமக்கணுமா? நாம தப்பான முடிவெடுத்துட்டோம்னு எனக்கு பயமா இருக்கு என்று ஒரு நாள் உடைந்து போனால் அவள் கைகளை பிடித்து நான் சொன்னேன். நிலா, அன்னைக்கு பஸ்ல நாம எப்படி ஒருத்தர் அடையாளம் கண்டிக்கிட்டோமோ அதே உண்மைதான் இப்பவும். உலகம் பேசும், அப்புறம் அமைதியாகும். ஆனா நாம ஒன்னா இருந்தா எத்தையும் ஜெயிக்கலாம். அப்போதுதான் அந்த செய்தி வந்தது. என் அலுவலகத்தில் இருந்து எனக்கு லண்டனில் பணிபுரிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இது எங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு திருப்பம். நிலா, நாம எல்லோரும் லண்டன் போறோம். அங்க புது இடத்தில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நம்ம 3 பேர் மட்டும் ஒரு அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்றேன். நிலா கண்கள் விரிய என்னை பார்த்தாள். அதுவரை அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த அவளுக்கு இது ஒரு புதிய சுதந்திரமாகத் தெரிந்தது. விமானம் ஏறும் நாளில் நிலாவின் மாமனார் எங்களை வழியனுப்ப வந்திருந்தார். அவர் என் கைகளை பிடித்து, தம்பி, என் பொன்னையும் பேரனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை அன்னைக்கு பஸ்ல பார்த்த அதே நிலாவா எப்போதும் சந்தோஷமா வச்சிருப்பேனே எனக்கு தெரியும் என்றார் கண்கள் கலங்க. விமானம் மேகங்களுக்கு இடையே பறக்கத் தொடங்கியபோது நிலா என் தோளில் சாய்ந்து கொண்டாள். கவின் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். விக்ரம், அந்த பஸ் டிராவல் மட்டும் நடக்கலனா இன்னைக்கு நான் எங்கிருப்பேன் நினைச்சு பார்க்கவே பயமாய் இருக்கு என்று மெல்ல சொன்னாள். நான் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, அது வெறும் பஸ்ட் இராவல் இல்ல நிலா, அது விதி போட்ட முடிச்சு. அந்த முடிச்சும் என்னைக்கும் அவிழாது என்றேன். புதிய தேசம், புதிய காற்று, புதிய கனவுகள் எங்களை வரவேற்க காத்திருந்தன. எங்கள் காதல் பயணம் இப்போது 7 கடல்களையும் தாண்டி தொடர்ந்தது. லண்டனின் குளிரும் அந்நிய சூழலும் ஆரம்பத்தில் சற்று சவாலாக இருந்தாலும் நிலாவும் நானும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றே அதை எதிர்கொண்டோம். அங்கே யாருக்கு எங்களைப் பற்றி தெரியாது. யாரும் எங்களை குறை கூறப்போவதில்லை. அந்த சுதந்திரம் நிலாவுக்கு ஒரு புதிய ஊக்கத்தைக் கொடுத்தது. அவள் சும்மா இருக்க விரும்பவில்லை. விக்ரம், நான் இங்க ஒரு சின்னதா பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கலையே ஏன் இங்க பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டாள். அவளது ஆர்வத்தை நான் தடுத்ததே இல்லை. சிறிய அளவில் அவள் தொடங்கிய நிலாமே கோவர் குறுகிய காலத்திலேயே அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது. அவள் ஒரு பிசியான தோழில் முனைவோரா மாறியதை பார்க்க எனக்கு பெருமையாக இருந்தது. கவின் அங்கே இருந்த ஒரு சர்வதேச பள்ளியில் சேர்ந்து சரளமாக ஆங்கிலம் பேசத் தொடங்கியிருந்தான். ஒருநாள் இரவு லண்டன் டேம்ஸ் நதிக்கரையில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். அப்போது நிலா என் கையை அழுத்திப் பிடித்து நின்றாள். என்ன ஆச்சு நிலா என்று கேட்டேன். அவள் என் கையை எடுத்து தன் வயிற்றின் மேல் வைத்தாள். விக்ரம், கவினுக்கு ஒரு தம்பி அல்லது தங்கை வரப்போறாங்க. நம்ம காதலோடு அடையாளம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் அழுதாள். அந்த நிமிடம் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு அழகான குடும்பம், அன்பான மனைவி, முன்னேற்றமான வேலை என எல்லாம் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த பழைய பேருந்து பயணம் நினைவுக்கு வந்தது. வெறும் சார்ஜர் கேட்ட ஒரு பெண் இன்றி என் உலகத்தையே மாற்றிவிட்டாள். மாதங்கள் உருண்டோடின. நிலாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு யாழினி என்று பெயரிட்டும் கவின் தன் தங்கையை தூக்கிக் கொண்டு வீடெல்லாம் ஓடி திரிந்தான். ஒரு வருடம் கழித்து விடுமுறைக்காக நாங்கள் மீண்டும் இந்தியாவிற்கு சென்றோம். நிலாவின் மாமனார் வீட்டிற்கு சென்றபோது அவர் யாழினியை தூக்கிக் கொஞ்சி மகிழ்ந்தார். தம்பி விக்ரம், நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்ட என் பொண்ணு முகத்தில இப்போ இருக்கிற இந்த தெளிவும் சந்தோஷமும்தான் எனக்கு வேணும் என்றார்.
அன்று இரவு நிலாவும் நானும் மொட்டை மாடியில் நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்தோம். விக்ரம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தில நீங்கதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்றால் நிலா. நான் அவளை அணைத்துக் கொண்டேன். நம்ம பயணம் இன்னும் முடியல நிலா, இது இனிமேதான் ஆரம்பமாகுது. இன்னும் நிறைய இடங்கள், நிறைய நினைவுகள் நாம சேகரிக்கணும். வானன் நட்சத்திரங்கள் மின்னு கொண்டிருக்க 2 மனங்களின் சங்கமம் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கித் தொடங்குது. இந்தியாவிற்கு வந்திருந்த அந்த விடுமுறை நாட்கள் மிக வேகமாக ஓடின. நிலாவின் மாமனார் வீட்டில் தங்கியிருந்தபோது நிலாவின் பழைய தோழிகள் மற்றும் உறவினர்கள் அவளை பார்க்க வந்தனர். ஒரு காலத்தில் அவளை பரிதாபமாக பார்த்த அதே கண்கள் இன்றே அவரது தன்னம்பிக்கையையும் செழிப்பையையும் பார்த்து வியந்தன. ஒருநாள் மாலை நிலா என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள். விக்ரம், நாம லண்டன் கிளம்புறதற்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணலாமா? நாம முதலா சந்திச்ச அந்த பேருந்து பயணம், அதே தடத்தில் அதே நேரத்துக்கு ஒருமுறை போயிட்டு வரலாம்னு தோணுது. கவின் மற்றும் யாழினியோட அந்த நினைவுகளை ஒருமுறை புதுப்பிற்றுக்க ஆசைப்படுறேன் என்றால் எனக்கும் அது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது. திருநெல்வேலி வழியாக செல்லும் அதே இரவு நேர ஸ்லிப்பர் பேருந்தில் மீண்டும் டிக்கெட் புக் செய்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் 4 பேர் பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது அதே பரபரப்பு, அதே சத்தம். நாங்கள் அதே போன்ற ஒரு இரட்டை இருக்கையில் அமர்ந்தோம். பேருந்து நகரத் தொடங்கியதும் நிலா என் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஜாபகம் இருக்கா விக்ரம், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சார்ஜர் கேட்டது என்று சிரித்தாள். மறக்க முடியுமா நிலா, அந்த ஒரு சார்ஜர்தான் என் வாழ்க்கையையே ரீசார்ஜ் பண்ணுச்சு என்று நான் கிண்டலாக சொன்னேன். பேருந்து நள்ளிரவில் அதே ஹோட்டலில் நின்றது. நாங்கள் இறங்கி சென்று அதே மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டோம். அப்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு பெரியவர் எங்களை உற்று பார்த்தார். அவர் அருகில் வந்து, தம்பி, நீங்க 2 பேரும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இங்கே வந்திருக்கீங்கதானே? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த துள்ளல் இன்னும் என் கண்ணுல இருக்கு. இப்போ கையில் 2 குழந்தைகளோட பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாயிருக்கு என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நாங்கள் இருவரும் நெகிழ்ந்து போனோம். ஒரு அந்நியருக்கு கூட எங்கள் காதல் இவ்வளவு அழகாக தெரிந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருந்தது. மீண்டும் பேருந்தில் ஏறி அமர்ந்தபோது நிலா என்னிடம் ஒரு ரகசியத்தை சொன்னாள். விக்ரம், அன்னைக்கு பஸ்ல நான் சார்ஜர் கேட்டது நிஜம்தான். ஆனால் என் பையில் இன்னொரு சார்ஜர் இருந்தது. உங்ககிட்ட பேச ஒரு காரணம் வேணும்னுதான் நான் அப்படி போய் சொன்னேன். நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன். எனது அப்போ அன்னைக்கே நீங்க என்னை பிளான் பண்ணிதான் மடக்குறீங்களா என்று சிரித்தபடி கேட்டேன். பிளான் இல்ல விக்ரம், அது ஒரு ஈர்ப்போ. உங்களைப் பார்த்தவுடனே இவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி வாய்ப்போ இதுன்னு என் மனசு சொல்லுச்சு என்று என் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். விடியற காலையில் கன்னியாகுமரி வந்து சேர்ந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் ஹோட்டலுக்கு செல்லவில்லை. எங்கள் சொந்த வீட்டுக்கு சென்றோம். அந்த பயணம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அதை நாம் எடுக்கும் துணைச்சலான முடிவுகளிலும் இருக்கிறது. லண்டன் திரும்பும் விமானத்தில் அமர்ந்தபோது நிலா தன் தேரியில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தாள். என்ன எழுதுறீங்க என்று கேட்டேன். நம்ம கதையேதான் விக்ரம், ஒரு சார்ஜரில் தொடங்கிய காதல்னு தலைப்பு வச்சிருக்கேன்.